ரிதி, கடந்த 2 நாட்களாக பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சி தொடர்பாக ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் தேர்தல் பரப்புரையின் போது இந்துக்களின் சொத்துக்கள் அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் என மன்மோகன் சிங் 2006ஆம் ஆண்டே பேசியிருக்கிறார் என்றும், இதனால் இந்துக்களின் தங்கம், நகை, பணம் உள்ளிட்ட சொத்துக்கள் அனைத்தும் சிறுபான்மையினருக்கு வழங்கப்படும் என்ற ஒரு பிரச்சாரத்தை அவர் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திலும் மற்றும் நீதிமன்றங்களிலும் டெல்லி காவல் நிலையத்திலும் எதிர்க்கட்சிகள் சார்பாக புகார் அளிக்கப்பட்டு நாடு முழுவதும் பிரதமரின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தி 2 நாள் உடல்நலக் குறைவுக்கு பிறகு இன்று முதன்முறையாக டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய போது, பிரதமர் நரேந்திர மோடியின் நண்பர்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்றும், அவ்வாறு தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த 16 லட்சம் கோடி ரூபாய் இந்தியர்களுக்கு பகிர்ந்து அளிக்கலாம் என்றும் ராகுல் காந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரியங்கா காந்தியும் இன்று காலையில் அவர் அளித்த பதிலடியில், எனது தாயின் தாலி இந்தியர்களுக்காக அங்கு பறிபோய் இருக்கிறது என்பதை பிரதமர் நரேந்திர மோடி உணர வேண்டும் என்று பிரியங்கா காந்தியும் பதிலடி கொடுத்திருந்தார். அதை தொடர்ந்து இப்பொழுது ராகுல் காந்தியும் பிரதமரின் நண்பர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, அந்த தொகையை இந்தியர்களுக்கு வழங்கி இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் என்றும், அந்த தொகை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அந்த கடன் தொகையானது சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் என்று ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். நாடு முழுவதும் பிளவையும் வெறுப்புணர்வையும் ஏற்படுத்தும் வகையில் தோல்வி பயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இப்போது பிரச்சாரத்தில் மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி வாக்குகளை பெறுவதற்கான இறுதிக்கட்ட முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்றும் ராகுல் காந்தி கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார்.